I just share my screen. Okay. என்னோட ஸ்கிரீன்ல அதுக்கு விசிபிளா? Yes bro. Yeah, yes. Okay. Just recordings go through பண்ணீங்களா? VPC and the CADR தான். Yes bro. Yeah, yes. I just show some people. Okay. What is mean by just recap மாதிரி இருக்கும் ஓகேங்களா? 5 to 10 minutes. Before practical ஓகேங்களா? VPC னா என்னன்றது ரொம்ப எலாபரேட்டாலாம் இருக்காது, ஜஸ்ட் கான்செப்ட் லெவலில் தான் இருக்குங்களா? இதுதான் இப்போ நம்ம ரியல் டைம்ல இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற ஒரு விபிசி உடைய திங்ஸ் சரிங்களா? இந்த ரிமோட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குங்களா, தட் மீன்ஸ் எண்ட் யூசர் ஓகேங்களா? எண்ட் யூசர் இன்டர்நெட் வழியா நம்மளுடைய விபிசியை அக்சஸ் பண்ணுவாங்க, ரீஜன்ல இருக்க விபிசியை அக்சஸ் பண்ணுவாங்க. அது இன்டர்நெட் கேட்வே மூலியமா தான். எதுக்காக நான் இன்டர்நெட் கேட்வே சொல்லியிருந்தேன்? இட்ஸ் ப்ரொவைடிங் இன்டர்நெட் ஃபார் அவர் விபிசி, கரெக்டுங்களா? ஸோ இன்டர்நெட் மூலயமா வந்துட்டு இன்டர்நெட் கேட்வே வழியா அவங்க விபிசிக்குள்ளார கனெக்ட் பண்ணி ஓகேங்களா, அவங்க பப்ளிக் சப்நெட் போகலாம் ஆர் பிரைவேட் சப்நெட் போகலாம். நான் உங்களுக்கு பப்ளிக் பிரைவேட் இப்போ நான் சொல்றேன், ஆனா இங்க என்ன இருக்கு விபிசி சப்நெட் ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் சப்நெட்ஸை இந்த ரவுட்டர் மூலயமா அவங்க அக்சஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போயிருக்கோம் ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் ஒரு ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. சேம் தான். நம்ம நேற்று ஜஸ்ட் உங்களுக்கு டயக்ராம்டிக்கலா போட்டோம் இல்லைங்களா, அதே தான் ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு இது கொஞ்சம் விசிபிளா நல்லா இருக்குன்றதால ஜஸ்ட் வி ப்ரொவைட் திஸ் ஓகேங்களா? புரியுதுங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரியேட் பண்ண போறோம்ன்றது, எப்படி நம்ம போவோன்றது தான் கான்செப்ட் ஓகேங்களா? IPv4 இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரிஞ்சு, இதுவும் நான் லேட்டரா நான் உங்களுக்கு எடுத்துட்டேன் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்துதான், இது வந்து ஒரு சப்நெட், இது வந்து இன்னொரு சப்நெட், இது வந்து பப்ளிக் சப்நெட். பப்ளிக் சப்நெட்ல சம் சர்வர்ஸ் இருக்கும், பிரைவேட் சப்நெட்ல சம் சர்வர்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோம்ன்றது தான் நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேங்களா? செகண்ட் ரைட். இதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா? நீங்க கிளாஸ் முடிஞ்சதும் ஐ ஜஸ்ட் ஷேர் ஓகேங்களா? உங்களுக்கு இன்டர்நெட் கேட்வேனா என்ன, ரவுட் டேபிள்னா என்ன, சப்நெட்னா என்ன, சிஐடிஆர் பிளாக்னா என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருக்குங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணாங்களா? ரீகேப் ஆகுதா? நாம நேற்று என்னென்ன பண்ணியிருந்தோம் அது எல்லாமே நமக்கு புரியுதா? ஒன்ஸ் அகைன் ஐ நீட் டு டிராப் பெயிண்ட் ஆஃப். நான் என்ன பண்றேன், பெயிண்ட் பதிலாக ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். என்னென்ன கிரியேட் பண்ணணுன்றது இதுல இருந்தே நான் சொல்றேன் ஓகேங்களா? இந்த 10 ஸ்டெப்ஸ் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். இந்த 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா இந்த 10 ஸ்டெப்ஸ்ல கூட இந்த நேட் கேட்வே நம்ம பண்ண மாட்டோம் ஓகேங்களா? திஸ் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் ஓகேங்களா? பிரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்காது. அதை மோஸ்ட்லி எந்த கிளைண்ட்டும் மேக்ஸிமம் விரும்ப மாட்டான் ஓகேங்களா? எந்த கிளைண்ட்டும் மேக்ஸிமம் விரும்ப மாட்டான். அட் த சேம் டைம் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தா நேட் கேட்வே மட்டும் இதுல காஸ்ட்லி ஓகேங்களா? இப்போ நீங்க நேட் கேட்வே யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் பி சார்ஜபிள் ஓகேங்களா? ஜஸ்ட் நேட் கேட்வேனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஆன்லைன் கிளியருங்களா? இல்லைன்னா கிளியர் ஓகேவா? ஏன்னா ரிமைனிங் பர்சன்ஸ் ஆஃபீஸ்ல இருக்கிறதெல்லாம் அவங்களால எக்ஸாக்டா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அபிலிகை அனுஷ் அதித்தன் ஜஸ்ட் எனி டைம் கேளுங்க ஓகேங்களா? என்னதான் நான் ஆடிபிளா? ஆடிபிள். ஓகே ஓகே. இதுதாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, we need to create our own VPC. அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன பண்ணணும், ஒரு விபிசியை கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்கோப்ல விபிசி எங்க போயிட்டு கிரியேட் பண்ணணும், விபிசி எதுக்குள்ளார வரும், ஒரு ரீஜனுக்குள்ளார தான் நம்ம விபிசி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஐ ஜஸ்ட் கோ டு தட். நீங்க இங்க போயிட்டு இதுதான் சர்ச் பார்
இந்த சர்வீஸ்க்கு பக்கத்துல சர்ச் இருக்கீங்களா, இங்க போயிட்டு விபிசின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விபிசி இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு டேஷ்போர்ட் வரும். ஓகேங்களா, இங்கேயே பாருங்க ஒரு விபிசி ஆல்ரெடி இருக்கு, 3 சப்நெட் ஆல்ரெடி இருக்கு, ஒரு ரவுட் டேபிள் இருக்கு, ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு. கரெக்டா? எல்லாராலையும் பார்க்க முடியுது இல்லைங்களா? இதெல்லாம் எதுவுமே நாம கிரியேட் பண்ணதில்லை. ஐ ஜஸ்ட் கிரியேட் விபிசி கிளிக் பண்ற பாருங்க. ஓகேங்களா, ஆர் எல்ஸ் கிரியேட் விபிசிக்கு முன்னாடி யுவர் விபிசி. ஓகேங்களா, ஏதாச்சும் விபிசி இருக்கான்னு பாக்குறதுக்கு யுவர் விபிசி போனீங்கன்னா தெரியும். இங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஒரு விபிசி இருக்கு பாத்தீங்களா, இது நான் கிரியேட் பண்ணல. ஓகேங்களா, இட் வில் பி கிரியேட்டட் ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ். ஏடபிள்யூஎஸ்ஏ ஒரு ரீஜனுக்கும் ஒரு விபிசி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க ஷோ பண்ணுவேன். இவ்வளவு நாள் நான் என்ன சொல்லுவேன், ஒரு பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா ஒரு பப்ளிக் ஐபியும் பிரைவேட் ஐபியும் வரும் இல்லைங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன் இவ்வளவு நாள், இட் வில் பி ப்ரொவைடிங் பை ஏடபிள்யூஎஸ் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஏடபிள்யூஎஸ் தான் அந்த பப்ளிக் ஐபியும் பிரைவேட் ஐபியும் கொடுப்பான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கிளாஸஸ்ல. ஞாபகம் இருக்குங்களா? என்னதோ ஓகே. அது எங்க இருந்து வரும்னா இங்க இருந்து தாங்க வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு போயிட்டு நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன்னு வைங்களேன், அதோடைய ஐபி சீரியஸ் இதில் தான் இருக்கும். 172.31. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 2 டிஜிட்ல ஏதாச்சும் ஒரு டிஜிட்ல எனக்கு EC2 கிரியேட் சர்வர் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த டிஃபால்ட் ஒன். இதை தயவு செஞ்சு டச்சே பண்ணாதீங்க. இந்த விபிசியா இருக்கட்டும், ஓகேங்களா, டிஃபால்ட் விபிசியா இருக்கும், டிஃபால்ட் சப்நெட்டா இருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. இதை ரிமூவ் பண்ணா என்ன நடக்கும்னா, உங்களால விபிசி இல்லாம இந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு சர்வரை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா திஸ் இஸ் த டிஃபால்ட் ஒன். இப்போ இதை நீங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விபிசி போயிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மும்பை ரீஜனுக்கு விபிசி எல்லாம் போயிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா நீங்களா கிரியேட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு சர்வரை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டா இருக்கிறத எக்காரணம் கொண்டும் கை வைக்காதீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு விபிசி இருக்கும், எவ்வளோ அவைலபிலிட்டி ஜோன் இருக்கோ அத்தனை சப்நெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, தென் டிஃபால்ட் ரவுட் டேபிளும் இருக்கும், டிஃபால்ட் இன்டர்நெட் கேட்வேவும் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஓன்ட் பை AWS. ஓகேங்களா, இப்ப நமக்கு விபிசி வேணும். கரெக்ட்ங்களா, ஸோ we need to create a VPC. ஓகேங்களா, எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஜஸ்ட் கிளிக் தட் கிரியேட் விபிசி. ஓகேங்களா, இங்க 2 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, விபிசி ஒன்லின்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு விபிசி அண்ட் மோர்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இல்லைங்க, இப்பதான் கொண்டு வந்திருக்கான். இது லேட்டரா நம்ம போலாம். ஓகேங்களா, ஆர்எல்ஸ் இதை கிளிக் பண்ணா என்ன ஆகுன்றது நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல சொல்றேன். ஓகேங்களா, பிஃபோர் வி கோயிங் ஆன் விபிசி. ஓகேங்களா, இப்படி போனாதான் நாம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் யூ கோ திஸ் வேனா, இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணவங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, ஒரு டயக்ராமேட்டிக் மாடல் அவனை எடுத்துட்டு வந்துட்டானா. ஓகேங்களா, தட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய ஸ்டெப்ஸ் அப்படியே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் விபிசி கிரியேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், பப்ளிக் அண்ட் பிரைவேட் செப்பரேட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ண போறேன், இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ண போறேன். அடுத்தது என்ன கிரியேட் பண்ண போறேன், ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். இது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன், இண்டிவிஜுவலா போய் கிரியேட் பண்ண போறேன். ஆனா இந்த விபிசி அண்ட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கான் தெரியுங்களா, இதுல நீங்க எதுவுமே கிரியேட் பண்ண வேணும். ஓகேங்களா, ஜஸ்ட் விபிசின்னு சொல்லிட்டு உங்களோட சிஐடிஆர் பிளாக் கொடுத்தீங்கன்னா அவனே என்ன பண்ணுவான், இங்க பாருங்க என்னென்னலாம் கிரியேட் பண்ண போறான் பாருங்க. சப்நெட் கிரியேட் பண்றான், அவனா என்ன பண்றான், ரவுட் டேபிள் கிரியேட் பண்றான், அவனா என்ன பண்றா பாருங்க, இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணி உங்களுக்கு கையில கொடுக்குவோம். ஓகேங்களா, இது வழியா போனீங்கன்னா ஜஸ்ட் வித்தின் 5 மினிட்ஸ்ல உங்களால விபிசி கிரியேட் பண்ண முடியும். ஆனா விபிசி கான்செப்டையோ இண்டிவிஜுவலாவோ நீங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, அதெல்லாம் ஜஸ்ட் வி கோ வித் தட் விபிசி. ஓகேங்களா, இது இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஃபாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸா தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய ஜாப் என்னங்க, விபிசி கிரியேட் பண்ண போகுது. ஓகேங்களா, நான் இதுக்கு நேம் என்ன கொடுக்குறேன்னா மை விபிசி 1 கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய விபிசியோட நேமிங்க, நேம் டேக். ஓகேங்களா, இவ்வளோ நாள் நம்ம நேற்று ஃபுல்லா பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு நிறைய கால்குலேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, சிஐடிஆர் பிளாக்கு. ஓகேங்களா, அது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்பவே, ஒரே ஒரு டிராப் டவுன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அந்த டிராப் டவுன் தான் IPv4 சிஐடிஆர் பிளாக். நீங்க விபிசி கிரியேட் பண்ண போறீங்க. கரெக்டா, ஐ ஜஸ்ட் ஓபன் தட் பெயிண்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நேற்று நம்ம ஒரு மாதிரி என்னுடைய விபிசி சாரி, இது வந்து நம்மளுடைய மும்பை ரீஜன். ஓகேங்களா, அதுக்குள்ளார என்ன கிரியேட் பண்ண போறேன்,
விபிசி கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கிரியேட் விபிசி. விபிசி வந்து எல்லோ கலர்ல ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், எல்லோ கலர்ல ஒரு விபிசி கிரியேட் பண்றேன். நேத்தே நான் சொல்லியிருந்தேன் எவ்வளவு ஐபி எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? 10.0.0.0/16 எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். 16 எடுத்தனா எவ்வளவு ஐபிஎஸ் நமக்கு அலகேட் ஆகும்? 65,536 ஐபிஎஸ் அசைன் ஆகும். நான் இப்போ என்னுடைய விபிசிக்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, டெண்டன்சி இருக்கு இல்லைங்களா? இது IPv6. இது வந்து பாத்தீங்கன்னா இது நீட் இல்லை இப்போதைக்கு நம்ம. ஓகேங்களா? இந்த டெண்டன்சி டிஃபால்ட் அப்படின்றது என்னன்னா, மேக்ஸிமம் எல்லாமே டிஃபால்ட் தான் செலக்ட் பண்ணுவோம், டெடிகேட்டட் போக மாட்டோம். ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடியே நம்ம கிரியேட் பண்றது என்னதுங்க, வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி அவன்கிட்ட இருக்கிற ஷேர்டு விபிசிலேயே நம்ம ஒரு போர்ஷனை வாங்கிக்கிறோம். கரெக்டா? தட் மீன்ஸ் டிஃபால்ட். இப்போ நீங்க டெடிகேட்டட்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது எப்படின்னா லைக் நமக்கு அந்த விபிசி இருக்கு இல்லைங்களா, அந்த சர்வர்ஸ் அந்த ப்ரொவைட் பண்றது இல்லைங்களா, அது காமன்லயே வச்சிருக்க மாட்டான். டெடிகேட்டடா நமக்குன்னு தனியா ஒரு ரேக் கிரியேட் பண்ணி அதுல வச்சிருவோம். அதுதான் டெடிகேட்டட். அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி வச்சானா டெஃபினட்டா அவன் சார்ஜபிள் பண்ணுவான் இல்லைங்களா? நீங்க டிஃபால்ட் போனீங்கன்னா மந்த்லி ஒரு $100 பே பண்றீங்கன்னு வைங்களேன். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க டெடிகேட்டட் போனீங்கன்னா மந்த்லி $1000 பே பண்ணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த விபிசியை தாண்டி வயலேஷன் எங்கேயுமே வராது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஐ கோ வித் தட் டிஃபால்ட். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வேற எதுவுமே பண்ணலங்க, ஜஸ்ட் கிரியேட் விபிசின்னு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு விபிசி கிரியேட் ஆயிடுச்சு. மும்பைன்ற ரீஜன்ல எனக்கு என்ன ஆயிருக்கு, இப்போ 65,000 ஐபி நான் அசைன் பண்ணிக்கிட்டேன் எனக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என்னதான் கிளியருங்களா? ஓகே கிளியர். நீங்க சிஐடிஆர் பிளாக் போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன எவ்வளவு ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம், IPv4 என்னன்றது. ஓகேங்களா? என்னுடைய .1 முடிஞ்சிருச்சு. என்னுடைய விபிசி நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும் பாருங்க, பப்ளிக் அண்ட் பிரைவேட் சப்நெட். சப்நெட் ஃபார் டிஃபரண்ட் அவைலபிலிட்டி ஜோன் பை அசைனிங் டிஃபரண்ட் சிஐடிஆர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் ப்ரோக்ராமேட்டிக்கல் வழியா வரேன். ஓகேங்களா? டிஃபரண்ட் அவைலபிலிட்டி ஜோன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? டிஃபரண்ட் அவைலபிலிட்டி ஜோன்னா 2 ஜோன்ல நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் டேக் தட். இது ஒரு ஜோனு, இது ஒரு ஜோன், 2 அவைலபிலிட்டி ஜோன். ஓகேங்களா? 2 அவைலபிலிட்டி ஜோன்ல என்ன பண்ண போறேன், இப்போ நான் சப்நெட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல என்னுடைய ரெண்டு கிரியேட் பண்ணிட்டேன் இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல என்னுடைய பப்ளிக் சப்நெட்டையும் செகண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல என்னுடைய பிரைவேட் சப்நெட்டையும் கிரியேட் பண்ணணும். இதுதான் அந்த பாயிண்ட்ல இருக்க திங்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, டிஃப்ரெண்ட் ஜோன்ல நான் கிரியேட் பண்ண போறது. ஓகேங்களா? ஒரே ஜோன்ல தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? பப்ளிக் சப்நெட்டையும் பிரைவேட் சப்நெட்டையும் நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஜோன்ல தான் நான் கிரியேட் பண்ண போறேன். நீங்க உங்களுக்கு டாஸ்க் நான் கொடுப்பேன் தெரியுங்களா, அதுல நீங்க என்ன பண்ண போறீங்களா, டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோ தட் சப்நெட். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சு இல்லைங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? நான் இப்போ ஒரே ஒரு ஜோன்ல தான் கிரியேட் பண்ண போறேன். நீங்க டாஸ்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஜோன்ல கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேங்களா? சப்நெட்ஸ் கிளிக் பண்றேன். என்னுடைய வேலை என்ன, 2 சப்நெட் கிரியேட் பண்ணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக். ஓகேங்களா? பாருங்க, கிளிக் பண்ண உடனே விபிசி என்ன கேக்குது, விபிசி ஐடி கேக்குதா? இது என்னதுங்க, டிஃபால்ட் இருக்குது. அது வந்து AWS கிரியேட் அவனுடைய ஓன் ஐபி. இது நான் கொடுக்க கூடாது. என்னுடைய ஸ்கோப் என்னது, என்னுடைய விபிசில இருந்து தான் நான் அசைன் பண்ண போறேன். மை விபிசி செலக்ட் பண்றேன். இங்க நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய சிஐடிஆர் பிளாக் வந்துச்சு பாத்தீங்களா, /16 சொல்லிட்டு நெக்ஸ்ட் சப்நெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கும். மை இது என்னது, பப்ளிக் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? பப்ளிக் சப்நெட் அப்படின்னு கிரியேட் பண்றேன். மை பப்ளிக் சப்நெட், இதுதான் என்னுடைய சப்நெட் நேம். ஓகேங்களா? அவைலபிலிட்டி ஜோன் நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா எதில் வேணாலும் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், AP South 1A மட்டும் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். நீங்க பண்ணும்போது
1A 1B ஆர் 1B 1C. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், 1Aல தான் கிரியேட் பண்ண போறேன். சிஐடிஆர் பிளாக் இங்க கொடுக்கணும். இது எதுக்காக சிஐடிஆர் பிளாக்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னுடைய பப்ளிக் சப்நெட், இது வந்து என்னுடைய பிரைவேட் சப்நெட். கரெக்டா? அங்க என்ன சிஐடிஆர் பிளாக் கொடுக்கணும்? நான் உங்களுக்கு ஒரு ஸ்கூல் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? அப்போ சப்நெட்னா என்னது? இட்ஸ் a split up parts or என்ன சொல்லுவோம், இட்ஸ் a dividend part of our VPC. VPCல இருந்து ஒரு சப் பார்ட் தான் நம்மளுடைய சப்நெட்டை படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய VPCல இருந்து சம் ஐபிஐ எடுத்து இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கும் பிரைவேட் சப்நெட்டுக்கும் அசைன் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஜாப். ஓகேவா? ஜஸ்ட் அஸ்யூமிங் 10.0.0.0/8 நான் கொடுக்கலாமா? 8 நான் கொடுக்கலாமா சப்நெட்டுக்கு? இங்க நான் 8 கொடுத்தேன்னா என்ன இஷ்யூ ஆகும்? யாராச்சும் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நாங்க 8 கொடுத்தா கிரியேட் ஆகுமா எனக்கு சப்நெட்? கிரியேட் ஆகாது. ஆன்லைன்? No idea. நோ ஐடியா. ஓகே, நான் சொல்றேன் இது கிரியேட் ஆகாது. ஏன் அப்படின்றத நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் இதையே கொடுத்துட்டு நான் கிரியேட் சப்நெட் கொடுக்குறேன் பாருங்க, என்ன சொல்லுது? ஓகேங்களா? புரியுதா என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்ட்டு? நான் இங்க எவ்வளவு என்னுடைய விபிசிக்கு எவ்வளவு ஐபி அசைன் பண்ணிருக்கேன்? ஜஸ்ட் நான் உங்களுக்கு சிஐடிஆர் பிளாக் ஓபன் பண்ணிக்கிறேன், தென் கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா? இது என்னுடைய விபிசி உடைய ஐபிஸ். கரெக்டா? எனக்கு மொத்தம் எவ்வளவு ஐபிஎஸ் இருக்கு? 65,536 ஐபிஎஸ் வருது. ஓகேங்களா? இது என்னுடைய விபிசிக்கு. அப்போ என்னுடைய விபிசி கையில எவ்வளவு ஹோஸ்ட் என்னால இது பண்ண முடியும், ஐபி அசைன் பண்ண முடியும்? 65,000 நான் அசைன் பண்ண முடியும். நான் போயிட்டு என்னுடைய பிரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட், ஓகேங்களா? சப்நெட் வந்து எதுக்குள்ளார வரும்? விபிசிக்கு உள்ளாரதான் வரும். ஓகேங்களா? அதுக்கு போயிட்டு ஓகே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 16,77,000 சம்திங். ஓகேங்களா? இவ்வளவு ஐபி அசைன் பண்ணு நான் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளார வருமா? நாம அசைன் பண்ணதே விபிசிக்கு எவ்வளோ? 65,000 தான். அப்போ நீங்க அதுக்குள்ளார இருந்ததுதான் உங்களுடைய சப்நெட்டுக்கு சப்பார்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? சப்பார்ட்ஸ் போயிட்டு உங்களால அதிகமா தர முடியுமா? தர முடியாது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் சொன்னதுதான், எவ்வளவு 1500 நோட் புக்ஸ் வருது HMக்கு. ஓகேங்களா? நீங்க போயிட்டு 11th இயர்ல இருந்து போயிட்டு எனக்கு 2000 நோட் புக் வேணும்னு கேட்டா அவரால் ப்ரொவைட் பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? சேம் தான். இப்ப கிளியருங்களா? என்னதான்? ஹலோ, என்னதான் அறிவு? Yeah, clear. Yeah. ஓகே, இங்க இப்ப நான் என்னுடைய பப்ளிக் சப்நெட் இருக்குங்களா, அதுக்கு என்ன ரேஞ்ச் கொடுக்குறேன்னு பாருங்க. ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நோட் பேட்லயும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? then we get a better idea. பப்ளிக் சப்நெட், சாரி, நம்மளுடைய ஓவரால் விபிசி என்ன ரேஞ்சில் எடுக்கிறேன்? 10.0.0.0/16 ரேஞ்சில் எடுக்கிறேங்க. ஓகேங்களா? எவ்வளோனா 65,000 ஐபிஸ். ஓகேங்களா? என்னுடைய பப்ளிக் சப்நெட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? பப்ளிக் சப்நெட்டுக்கு என்ன ரேஞ்ச் எடுக்கிறேன்? 10.0.1.0ன்னு எடுக்கிறேன். /24 கொடுத்தா எவ்வளவு ஐபிஎஸ் வரும்? 256 ஐபிஎஸ் வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான் என்னுடைய பப்ளிக் சப்நெட்டுடைய ரேஞ்ச். கொடுத்துட்டு கிரியேட் சப்நெட்ன்றேன். எனக்கு பப்ளிக் சப்நெட் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்ன பண்ணணும்? பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் சப்நெட் போறேன். சேம் என்னுடைய விபிசி செலக்ட் பண்றேன். மை பிரைவேட் சப்நெட் கொடுத்துக்கிறேன். எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ண போறேன்? 1Aல கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? என்னுடைய சிஐடிஆர் பிளாக் எப்படி கிரியேட் பண்ண போறோம்? 10.0.1. கொடுக்க மாட்டேன். ஏன்னா 1. எதுக்கு அசைன் பண்ணிருக்கேன்? என்னுடைய பப்ளிக்கு. இப்போ நான் ஜஸ்ட் 1.0/24 கொடுத்துட்டு இங்க கிரியேட் பண்ணா கிரியேட் ஆகுமா? ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்லுது பாருங்க. இட்ஸ் a overlapping with existing subnet. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாமளே நினைச்சாலும் தப்பா கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ நான் 2. ரேஞ்சில் என்னுடைய
பிரைவேட் சப்நெட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரைவேட் சப்நெட் என்ன ரேஞ்சில் கிரியேட் பண்றேன்? இதுக்கு ஒரு 256 ஐபிஸ் அசைன் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் கிரியேட் இட். ஓகே, இப்போ என்னுடைய பாயிண்ட் நம்பர் 2 நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுடைய நோட்பேட்ல என்ன பண்ணிருக்கோம்? பப்ளிக் சப்நெட்டும் பிரைவேட் சப்நெட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். நான் வந்து டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணல, சேம் அவைலபிலிட்டி ஜோன்ல தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேர்ட் ஸ்டெப் போகணும். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் என்னது? கிரியேட் இன்டர்நெட் கேட்வே அண்ட் அட்டாச்ட் இட் டு த விபிசி. ஓகேங்களா? புரியுதுங்களா? இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணணும்னு சொல்றோம். ஓகேங்களா? அது எதுக்காக நம்ம இன்டர்நெட் கேட்வே ப்ரொவைட் பண்றோம், கிரியேட் பண்றோம்? இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றதுக்கு. ஓகே, நமக்கு நம்மளுடைய பப்ளிக் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் அக்சஸ் வரணுன்றதால இன்டர்நெட்ல இருந்து தான் எண்ட் யூசர் வருவான். அவன் அக்சஸ் பண்ணணுன்றதுக்காக இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி அதை எதோட அட்டாச் பண்ணணும்? விபிசியோட அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த எல்லோ கலர் லைன்ல நான் போட்டேன். ஓகேவா? ஓகே, பண்ணிடலாம். இன்டர்நெட் கேட்வே இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா? இன்டர்நெட் கேட்வே. ஐ ஜஸ்ட் கிளிக் த இன்டர்நெட் கேட்வே, கிரியேட் இன்டர்நெட் கேட்வே, மை IGW இன்டர்நெட் கேட்வே. ஓகேங்களா? வேற எதுவுமே பண்ண போறது இல்லைங்க, ஜஸ்ட் நான் கிரியேட் மட்டும் தான் பண்றேன். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டுனா இப்போ இது என்ன மோட்ல இருக்கு பாருங்க. டிட்டாச்டு இருக்கு. ஓகேங்களா? டிட்டாச்ல இருக்கு மீன்ஸ் நம்ம எந்த விபிசியோடையும் இந்த இன்டர்நெட் கேட்வேவை அட்டாச் பண்ணல. ஓகேங்களா? இது தனியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய விபிசியோட அட்டாச் பண்ணாதான் நமக்கு இன்டர்நெட் வரும். அட்டாச் டு விபிசி. ஓகேங்களா? இங்க நீங்க போனீங்கன்னா உங்களுடைய விபிசி லிஸ்ட் ஆகும். ஜஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? அட்டாச் இன்டர்நெட் கேட்வே. இப்போ என்ன ஆச்சு பாருங்க, உங்களுக்கு அட்டாச் ஆயிடுச்சா? சோ இப்போ நம்மளுடைய விபிசிக்கு இன்டர்நெட் அக்சஸ் வந்துருச்சு ஸ்டில். ஓகேங்களா? ஃபோர்த் பாயிண்ட் என்னங்க? கிரியேட் a route table. One as a public, one as a private by associating the appropriate subnet to it. அப்படின்னா என்னன்னா ரவுட் டேபிள். ஏன் ரவுட் டேபிள் வருது? இங்க தான் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ரவுட் டேபிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? பிகாஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி பிட்வீன் பப்ளிக் அண்ட் பிரைவேட். பப்ளிக் சப்நெட்ல இருந்து பிரைவேட் சப்நெட்டுக்கு சம்திங், நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஏதோ ஒரு திங்க ரவுட் பண்றதுக்காக we are creating the route table. ஓகேங்களா? நான் அதுக்கு தான் நான் சொன்னேன் ரவுட்டர்னு தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன். டே ஒன்லயே ரவுட்டிங் டேபிள் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல அப்படிதான் சொல்லுவோம். ஓகேங்களா? ரவுட்டர்னு சொன்னேன்னா அது வந்து டிஃப்ரெண்டா போயிடும். நார்மல் நெட்வொர்க்கிங்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்டர்நெட் ப்ரொவைடர்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? அந்த மாதிரி போயிடும். ரவுட்டர்னா அந்த மாதிரி போயிடும். ஜஸ்ட் யூ யூஸ் இட் ரவுட்டிங் டேபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? எத்தனை ரவுட்டிங் டேபிள்ங்க கிரியேட் பண்ணணும்? ஒரு ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணா போதுமா? இல்ல, 2 ரவுட்டிங் டேபிள் கிரியேட். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டுக்கு. ஓகேவா? மை பப்ளிக் ரவுட் டேபிள் ROUT. நான் சும்மா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க ரியல் டைம் ஆபீஸ்ல ஆர்கனைசேஷன் லெவல்ல போயிட்டீங்கன்னா தே ஹேவ் a டிஃபால்ட் நேமிங் கன்வென்ஷன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி என்னுடைய விபிசிக்கு தான் கிரியேட் பண்ண போறேன் இந்த ரவுட் டேபிள. ஓகேங்களா? ஜஸ்ட் கிரியேட் ரவுட் டேபிள். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அது எது? பப்ளிக். இது இன்னொன்று நம்ம கிரியேட் பண்ணோம். தட் மீன்ஸ் ஃபார் மை பிரைவேட் பிஆர்வின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிரைவேட் ரவுட்னு கொடுத்து என்னுடைய விபிசியை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ரவுட் டேபிள். ஓகேங்களா? இப்போ நம்ம பாதி போர்ஷன் தான் முடிச்சிருக்கோம் நம்மளுடைய பாயிண்ட்ல. ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கோம்? 2 டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? அசோசியேட் டு அப்ரோப்ரியேட் சப்நெட்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும்? நம்மளுடைய சப்நெட்டோட எடுத்துட்டு போயிட்டு அசோசியேட் பண்ணணும். பப்ளிக் ரவுட் டேபிள் எதோட எடுத்துட்டு போயிட்டு அசோசியேட் பண்ணணும்? உங்களுடைய பப்ளிக் ரவுட் டேபிள் எடுத்துட்டு போயிட்டு பப்ளிக் சப்நெட்டோடையும் பிரைவேட் ரவுட் டேபிள் இருக்குங்களா அதை எடுத்துட்டு போயிட்டு பிரைவேட் சப்நெட்டோடையும் அசோசியேட் பண்ணுவோம். ஓகேங்களா?
அது எப்படி அசோசியேட் பண்றதுன்னா ஜஸ்ட் இப்போ நான் எதை செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, பப்ளிக் ரவுட் டேபிள செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க சப்நெட் அசோசியேஷன் ஒன்று இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போதைக்கு ஏதாச்சும் இருக்கா, சப்நெட் அசோசியேட் ஆயிருக்கா? இல்ல. இங்க பாருங்க எடிட் சப்நெட் அசோசியேஷன் இருக்கீங்களா, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வந்துடும். இது நம்மளுடைய என்ன சப்நெட், பப்ளிக் ரவுட் டேபிள். ஸோ எதை அசோசியேட் பண்ணோம், பப்ளிக் சப்நெட் தான் நம்ம அசோசியேட் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு சேவ் அசோசியேஷன் கொடுத்துறோம். இப்போ இங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க, ஒரு பப்ளிக் சப்நெட் இதோட அசோசியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரைவேட் சப்நெட்டை அசோசியேட் பண்ணணும். சேம் வே தான், ஜஸ்ட் கிளிக் பண்றேன், சப்நெட் அசோசியேஷன் போறேன், எடிட் சப்நெட் அசோசியேஷன் போயிட்டு பிரைவேட்டை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அசோசியேஷன் கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆச்சு, 2 சப்நெட்டையும் பப்ளிக்கோட அசோசியேட் பண்ணிட்டேன். ஸ்டில் நவ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லைங்களா? கிளியரா? என்னதான் உங்களுக்கு? Yeah, clear. ஓகே கைஸ், உங்களால பேச முடிஞ்சுன்னா ஜஸ்ட் சொல்லுங்க. ஸ்டில் நவ் கிளியருங்களா? அனுஷ் ஆர் ஆதித்தன்? கிளியர் ப்ரோ, கிளியர். ஓகே ஓகே. நம்மளுடைய நெக்ஸ்ட் என்ன பண்ற பாருங்க, எடிட் பப்ளிக் ரவுட் டேபிள், route alone and map the internet gateway. ஓகேங்களா, not the private and leave it as it is அப்படின்னு சொல்றோம். ஏன் என்ன ஏதாச்சும் புரியுதுங்களா உங்களுக்கு? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய பப்ளிக் ரவுட் டேபிள் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணிட்டு இந்த இன்டர்நெட் கேட்வே நம்ம கிரியேட் பண்ணிட்டு தெரியுங்களா, அதை எடுத்துட்டு போயிட்டு இன்டர்நெட் கேட்வேவை அந்த பப்ளிக் ரவுட் டேபிளோட அசோசியேட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய பப்ளிக் ரவுட் டேபிள், கரெக்டா? ஓகேங்களா, இதுதான் என்னுடைய பப்ளிக் ரவுட் டேபிள். ஐ ஜஸ்ட் ஓபன் பண்றேன், இதுதான் என்னுடைய பப்ளிக் ரவுட் டேபிள். இதோட நான் என்ன பண்ண போறேன், இன்டர்நெட் கேட்வேவை அசோசியேட் பண்ண போறேன். அது எங்க அசோசியேட் பண்றதுன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இப்போதைக்கு எதோட ஆக்டிவா இருக்கு, என்னுடைய விபிசியோட மட்டும்தான் ரவுட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் எடிட் ரவுட் கொடுக்குறேன், ஆட் ரவுட்டு. இங்க போனீங்கன்னா இங்க நீங்க செலக்ட் பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க, இன்ஸ்டன்ஸ் இது பண்ண போறியா, நேட் கேட்வே பண்ண போறியா, ஆர் எல்ஸ் இன்டர்நெட் கேட்வே பண்ண போறியா. நம்ம இப்ப என்ன பண்ணணும், இன்டர்நெட் கேட்வே. இதுதான் நான் கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே, கரெக்டா? ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன். இங்க இருக்குங்களா, இன்டர்நெட்டை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம், யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் எ டிஃபால்ட் 0.0.0.0 கொடுத்தனா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் சேவ் சேஞ்சஸ். ஓகேங்களா, இப்ப பாருங்க இது ஆக்டிவ் ஆயிடுச்சா, இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆயிடுச்சு. ஏன் நாம வந்து பார்த்தா பிரைவேட்டை அப்படியே விட்டுற சொல்லியிருக்கேன், டிபி அதுக்கு அக்சஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா போட்டாதான் வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் பிரைவேட்டுக்கு அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பப்ளிக் இருக்குங்களா, பப்ளிக் ரவுட் டேபிள் இருக்குங்களா, பப்ளிக் சப்நெட், அதுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன வேணும், இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும். இப்ப நான் கீழே இருக்க பிரைவேட் ரவுட் டேபிள் இருக்குங்களா, அதோட போட்டு அசோசியேட் பண்ணிட்டா என்ன ஆகும், கீழே இருக்க பிரைவேட் சப்நெட்டும் அதுக்கு பேர் பிரைவேட் சப்நெட்டே கிடையாது, யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், ஏன்னா இன்டர்நெட் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் கால்ட் அ பப்ளிக் சப்நெட். ஸோ பிரைவேட் சப்நெட்னா கண்டிப்பா நம்ம இன்டர்நெட் கேட்வேவை அட்டாச் பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படி நீங்க இன்டர்நெட்டும் வர வைக்கலாம், வர வைக்க முடியாதுன்னா கிடையாது. ஓகேங்களா, இப்போ இது என்னுடைய பிரைவேட் டேபிளா, பிரைவேட் ரவுட் டேபிளா, உள்ள போயிட்டு எடிட் ரவுட் கொடுத்துட்டு ஆட் ரவுட் கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்டே ஒன்று சொன்னேன், நேட் கேட்வேன்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப காஸ்ட் அதிகம். அது வந்து கிளைண்ட்டும் மேக்ஸிமம் நீட் கேட்க மாட்டான், சம் கிளைண்ட்ஸ் மட்டும் கேட்பான். இல்லை அப்படி கேட்டானா நம்ம ப்ரொவைட் பண்ணலாம்னு சொன்னேன். எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்னா பாருங்க என்ன இருக்குது, நேட் கேட்வே. இந்த நேட் கேட்வே நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, உங்களுக்கு வந்து மினிமல் ரெஸ்ட்ரிக்ஷனோட அக்சஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய பப்ளிக் சப்நெட்ல இருக்க இன்டர்நெட் அதை வந்து ரவுட் பண்ணி உங்களுடைய பிரைவேட்டுக்கும் எடுத்துட்டு வரும். அதுதான் நேட் கேட்வேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ரியல். இப்ப நான் யூஸ் பண்ண போறதுல இதை நான் இப்ப யூஸ் பண்ணனா இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்க ஆர்கனைசேஷன் லெவல்ல போனீங்கன்னா அந்த பிரைவேட் சப்நெட்டுக்கும் இன்டர்நெட் வேணும், மினிமல் இன்டர்நெட். நல்லா புரிஞ்சுக்க, இன்டர்நெட் கேட்வேன்றது வேற, நேட் கேட்வேன்றது வேற. ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் யூஸ். ஓகேங்களா, என்னதான் கிளியருங்களா? ஓகே. அட் த எண்ட் ஆஃப் த டைம் ஒன்று மட்டும் இதுல இருந்து நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்க, பப்ளிக் ரவுட் டேபிளோட நம்ம இன்டர்நெட் கேட்வேவை அட்டாச் பண்ணுவோம்.
ஓகேங்களா? பிரைவேட் ரவுட் டேபிளோட NAT கேட்வேவை அட்டாச் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஓகேவா? ஓ, இப்போ நாம எத்தனை ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கோம்? 5 ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? 6th ஸ்டெப்ஸ் என்னங்க? கிரியேட் 2 செக்யூரிட்டி குரூப், ஒன் ஃபார் பப்ளிக், அனதர் ஒன் ஃபார் பிரைவேட். ஓகேங்களா? செக்யூரிட்டி குரூப் எப்படி கிரியேட் பண்றதுன்றது நான் லேட்டரா சொல்றேன். இப்போதைக்கு நான் இதை இங்க கிரியேட் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? நமக்கு 2 வேல நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஷோ யூ. உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா? EC2 போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கீழே செக்யூரிட்டி குரூப் இருக்கீங்களா? இங்க நான் போயிட்டு செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ணிட்டு, ஓகேங்களா, கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்குறேன். அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு VPC. ஓகேங்களா? இது வந்து என்னது? டிஃபால்ட் VPC தான் இப்ப எடுத்துக்குது. ஓகேங்களா? ஆனா நான் என்னுடைய டிஃபால்ட் VPC கீழே எடுத்துக்கணுமா? எடுக்கக்கூடாதுன்றதால இங்க கட் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க மை VPC. இதை செலக்ட் பண்ணிட்டு இன்பவுண்ட் ரூல்ல ஆட் ரூல் நம்ம எப்பவுமே என்ன கொடுப்போம்? RDP கொடுக்குமா? இது நான் உங்களுக்கு லேட்டரான்னு சொல்றேன். ஓகேங்களா? ஒரு விண்டோஸ் சர்வரை கனெக்ட் பண்ணா நம்ம என்ன ப்ரோட்டோகால்ங்க ஓபன் பண்ணுவோம்? RDP ப்ரோட்டோகால் ஓபன் பண்ணுவோமா? கரெக்டா? இங்க என்ன பண்ணுவோம்? எனிவேர் IPv4 கொடுத்துட்டு 0.0. இது வரைக்கும் கொடுத்துரும். ஓகே, கரெக்டா? ஸ்டில் நோ கிளியருங்களா? இதுதான் நம்ம ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு எத்தனை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். SSH வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க இந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப்பை யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணா என்ன யூஸ் பண்ணுவீங்க? HTTP யூஸ் பண்ணுவீங்க. HTTP கொடுத்துட்டு எனிவேர் IPv4 கொடுத்துட்டு சேவ் பண்ணுவோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது கிரியேட் செக்யூரிட்டி குரூப் சரிங்களா? ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிடும். நான் ஏன் இதை இங்க கிரியேட் பண்ணலான்றதை லேட்டரா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? கிரியேட் 2 EC2 instance. One is a public and one is a private subnet with proper security group. ஓகேங்களா? நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளார நான் என்ன எடுத்துட்டு வந்து போடணும்? என்னுடைய சர்வர்ஸ் தான் எடுத்துட்டு வந்து போட போறேன். கரெக்டா? நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய சர்வர்ஸ் தான் இதுக்குள்ளார போட போறேன். இப்போ என்னுடைய டாஸ்க் என்னது? இங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸும் இங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்துலாமா? ஜஸ்ட் கோ டு தட் EC2 டேஷ்போர்ட், லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் வந்து பப்ளிக் கிரியேட் பண்ண போறேன். அதாவது நான் பப்ளிக்னு வச்சுப்பேன். அந்த இன்ஸ்டன்ஸோட நேம் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். OS. ஓகேங்களா? விண்டோஸ் OSல எனக்கு வேணும். இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ தான் நமக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஸோ T2 மைக்ரோ எடுத்துக்கிறேன். கீ பேர் பாருங்க, நான் வந்து ஆகஸ்ட் வீக்கெண்ட்ன்ற கீ பேர் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் இந்த நெட்வொர்க் செக்ஷன் தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதுதான் ஒர்க் பண்றோம். ஜஸ்ட் வி கோ டு எடிட். இங்க பாருங்க, நீங்க எடிட் பண்ண உடனே டிஃபால்ட்டா இருக்கும். இதுல கிரியேட் பண்ணிட்டு எனக்கு வந்து வரலன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே நாம கிரியேட் பண்ண நம்மளுடைய VPC வரும். ஜஸ்ட் செலக்ட் அவர் VPC. இங்க பாருங்க, கிரியேட் பண்ண உடனே என்ன வந்திருக்கு பாருங்க? சப்நெட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? கரெக்டா? பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ண போறேன், பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ண போறேன்னு கேக்குது. இது என்னுடைய என்ன மிஷின்? பப்ளிக் மிஷின். அப்ப நான் எதுல கிரியேட் பண்ணணும்? பப்ளிக்ல தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஆட்டோ அசைனிங் பப்ளிக் ஐபின்னு இருக்கு இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஓன் VPC கொடுத்தீங்கன்னு வைங்களேன், டிசேபிள்ல போயிடும். இதுவே நீங்க டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா என்னவா இருக்கு பாருங்க? எனேபிளா இருக்கு. இதுவே நீங்க உங்களுடைய VPC கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? டிசேபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா? மேக் ஷூர் பப்ளிக்னா நமக்கு இது டிசேபிள்ல இருக்கக்கூடாது, எனேபிள்ல தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பப்ளிக் ஐபி வச்சுதான் எண்ட் யூசர் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் எனேபிளிங் த பப்ளிக் ஐபி. ஓகேவா? இங்க பாருங்க, கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு இங்கேயே கேக்குதா? இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க போயிட்டு கொடுக்கலாம். நான் ஏன் இங்க வந்து கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு இங்க தெரிஞ்சிடும். நீங்க கிளிக் பண்ணும்போதே இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? RDPன்றது யூஸ் பண்ணிருக்கேன், எனிவேர்ன்றது யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஓகேங்களா? எனிவேர்ன்றது யூஸ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு அப்படியே விட்டுட்டு இதோட நேமிங்க நான் இங்கேயே மாத்திக்கலாம். இது என்னோடது பப்ளிக். கரெக்டா? பப்ளிக் VPCன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
இதோடைய நேம் இப்போ நீங்க இங்க கொடுத்து கிரியேட் பண்ணாலும் பப்ளிக் விபிசின்ற ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? இதுக்காக நீங்க தனியா போய் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தலாம். இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு பப்ளிக் சப்நெட்டுக்கு உள்ளார ஒரு சர்வர் இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இது டன். இப்போ என்ன பண்ணணும், பிரைவேட் சப்நெட்டுக்குள்ளார ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் சேம் வே இன்ஸ்டன்ஸ் போறேன், லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸ்லோவா இருக்கு. இது என்னுடைய பிரைவேட் மிஷின். விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் AMI T2 மைக்ரோ கீப்பரும் சேம் கீப்பரே யூஸ் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் செட்டிங்ல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எடிட் பண்ணிட்டு டிஃபால்ட்டுக்கு பதிலாக என்ன பண்றேன், என்னுடைய விபிசி செலக்ட் பண்றேன். இது பிரைவேட் மிஷின்றதால பிரைவேட் சப்நெட்டை எனேபிள் பண்றேன். இப்போ பாருங்க, நான் இது வந்து எனேபிள் பண்ண மாட்டேன், டிசேபிள்ல தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு இதை கனெக்ட் பண்றதுக்கு பப்ளிக் ஐபி தேவையில்லை. இங்க பாருங்க, கிரியேட் செக்யூரிட்டி குரூப் தான் சேம். நான் வந்து புதுசாக தான் ஒரு செக்யூரிட்டி கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன்னா மை பிரைவேட்னு நேம் வைக்கிறேன். ஓகேங்களா? மை பிரைவேட்னு வச்சுட்டு இங்க ஆர்டிபி எனிவேர்னு கொடுக்க போறது இல்லை. இப்ப ஆர்டிபி எனிவேர் 00ன்னு கொடுத்தனா என்ன ஆகும், யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கஸ்டம்னு கொடுத்துட்டு இங்க என்ன கேக்குது பாருங்க, ஆட் சிஐடிஆர் ஆர் ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி குரூப்னு கேக்குது. நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய இங்க என்ன வேல்யூ கொடுக்கணும், எனி ஐடியா? நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். ஆக்சுவலா அதோ நான் இந்த பேஜ்ல சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? யார் வேணாலும் என்னுடைய பப்ளிக் அக்சஸ் பண்ணலாம். என்னுடைய பிரைவேட் சர்வரை யார் அக்சஸ் பண்ணணும்னு சொன்னேன், வெறும் இந்த பப்ளிக் சப்நெட்ல இருந்து வர யூசர் மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்ப நான் இங்க எந்த வேல்யூ கொடுக்கணும், எனி ஐடியா? இல்லைன்னா உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா வினோதா உங்களுக்கு? அந்த செகண்டா பண்ணுவோம்ல, இப்போ ஜஸ்ட் இந்த இமேஜ்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0.0 கொடுத்தனா யார் வேணாலும் இந்த பப்ளிக் அக்சஸ் பண்ணலாம். கரெக்டா? ஆனா நான் இந்த பிரைவேட் அக்சஸ் பண்றதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இந்த பப்ளிக் உள்ளார யார் வராங்களோ அவங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஓகேங்களா? நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இதுக்கு இந்த அக்சஸ் பண்றதுக்கு கிரியேட் பண்ண மிஷினுக்கு 00ன்னு கொடுத்தேன். அப்ப யார் வேணாலும். ஓகேங்களா? இதுக்கு வர்றதுக்கு யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்றேன், இது இந்த சப்நெட்ல இருக்கவங்க மட்டும் தான் வரணும்னு சொல்றேன். ஓகேங்களா? இந்த சப்நெட்டுக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி, 10.0016 அது விபிசி. விபிசில இருந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம்னு. ஓகேங்களா? என்னுடைய ஸ்கோப் என்னங்க, விபிசில இருந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம்ன்றது என்னுடைய ஸ்கோப் இல்ல, இல்ல. 24. இந்த பப்ளிக் சப்நெட்ல இருக்க யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம்ன்றது என்னுடைய ஸ்கோப். அப்போ நான் எந்த சிஐடிஆர் பிளாக் கொடுக்கணும், இந்த ஐபியை காப்பி பண்ணி உங்களுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணனா என்னுடைய பப்ளிக் சப்நெட் வழியா கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் சர்வரை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியரா? இதை நம்ம ரியலாவே பார்த்துடலாம். இப்ப என்ன பண்ணிட்டேன், லான்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு 2 சர்வர் அவங்க சொன்ன செக்யூரிட்டி குரூப்போடவே லான்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மிஷினை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் மிஷினை கனெக்ட் பண்றது நமக்கு என்னென்ன தேவை, ஆர்டிபி தேவை. ஓகேங்களா? ஆர்டிபில போயிட்டு நம்ம பப்ளிக் ஐபி போடுவோம், தென் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம். கரெக்டா? இது ரெண்டுமே தேவை. ஓகே, இது நான் லேட்டர் உங்களுக்கு இன்னைக்கு நான் எடுத்துருவேன். இப்போ ஜஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கான பாஸ்வேர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுங்க. கனெக்ட்ல போயிட்டு ஆர்டிபி கிளைண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன கீ நம்ம அப்லோட் பண்ணோம், கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்கே வரும் பாருங்க, ஆகஸ்ட் வீக்கெண்ட். ஓகேங்களா? இதோடைய பிரைவேட் கீயை நான் இப்போ இதுக்குள்ளார போட போறேன். நீங்க ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் எடுக்கணும்ன்றது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க, லேட்டரா நம்ம பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் டிகிரிப்ட் த பாஸ்வேர்ட். இதுதான் என்னுடைய பாஸ்வேர்ட். கரெக்டா? இது எதோடையது, என்னுடைய பப்ளிக் மிஷினுடைய. ஓகேங்களா? பப்ளிக் மிஷினுடைய பாஸ்வேர்டு இது, பப்ளிக் ஐபி இது, யூசர் நேம் இது. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் 3 things.
அப்ப இதே போல நமக்கு என்ன வேணும், பிரைவேட் மிஷினுக்கும் எடுக்கணும். கரெக்டா? இதுதான் என்னுடைய பிரைவேட் மிஷின். கனெக்ட் போறேன். RDP கிளைண்ட், கெட் பாஸ்வேர்ட், அப்லோட் பிரைவேட் கீ. நீங்க கேட்கலாம் சேம் டெம்ப் கீ தானே, ஏன் நீங்க 2 தடவை டீக்ரிப்ட் பண்றீங்கன்ட்டு. டெஃபினட்டா இது வந்து ஒவ்வொரு சர்வருக்கும் இட் வில் பி டிஃபர். ஓகேங்களா? நல்லா பாருங்க. இப்ப நான் இங்க என்ன ஐபி எடுக்கிறேன், பிரைவேட் ஐபி தான் உங்களுக்கு கொடுக்கும், பப்ளிக் ஐபி கொடுக்காது. ஏன்னா நம்ம அதை டிசேபிள் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே. இப்ப நமக்கு 2 திங்ஸுமே வந்துருச்சு. இப்ப ஜஸ்ட் நம்மளுடைய ஸ்கோப் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்க வேண்டியதுதான் நம்மளுடைய ஜாப். ஓகேவா? நான் என்ன பண்றேன், RDP ஓபன் பண்ணிக்கிறேன். RDP ஓபன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பப்ளிக் மிஷினை கனெக்ட் பண்றேங்க. பப்ளிக் மிஷினை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு கனெக்ட்னு கொடுக்குறேன். என்ன கேக்குது, யூசர் நேம் கேக்குது. டிஃபால்ட் யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். பாஸ்வேர்டு நம்ம ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தனா எனக்கு நம்மளுடைய பப்ளிக் மிஷினை கனெக்ட் பண்ண முடியும். கரெக்டா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம், பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளார நம்ம ஒரு மிஷினை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்க இன்னொன்னு பாத்தீங்களா, யாராச்சும் நோட் பண்ணீங்களா? இப்ப நான் 2 சர்வர் கிரியேட் பண்ணேன். கரெக்டா? 2 சர்வர் கிரியேட் பண்ணேன். சரிங்களா? இதுதான் என்னுடைய பப்ளிக். நான் பப்ளிக் ஐபி எடுத்தேன். பிரைவேட் ஐபி பார்த்தோன்னா இந்த பிரைவேட் ஐபி என்ன சீக்வன்ஸ்ல வந்திருக்கு பாத்தீங்களா? 10.0.1.12. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இதுதானே என்னோட பப்ளிக் சப்நெட். கரெக்டா? நான் கிரியேட் பண்ணது என்னோட ரேஞ்சுக்குள்ளார இருக்கா, 1.குள்ளார இருக்கா, 1.12 வந்துருச்சா? தென் அந்த மிஷின் பர்ஃபெக்டா தான் கிரியேட் ஆயிருக்கு. சேம் வே யார் வேணாலும் அந்த பப்ளிக் சர்வரை அக்சஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ என்னுடைய லேப்டாப்ல இருந்து என்னால அக்சஸ் பண்ண முடிஞ்சா, RDP எடுக்க முடிஞ்சா? ஸ்டில் நோ கிளியர். கரெக்டா? இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, பிரைவேட் சப்நெட்டை கனெக்ட் பண்றது. நான் இப்ப என்ன பண்றேன், என்னுடைய லேப்டாப்ல இருந்து RDP கனெக்ஷன் எடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, என்னுடைய லேப்டாப்ல இருந்து RDP கனெக்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா? என்னுடைய பிரைவேட் ஐபி இதுதான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கனெக்ட்னு கொடுக்குறேன். பாருங்க, கனெக்ட்னு கொடுத்தா என்ன வரணும், யூசர் நேம் கேட்கணும், பாஸ்வேர்ட் கேட்கணும். ஜஸ்ட் வெயிட். நீங்க நல்லா அஷ்யூம் பண்ணிக்க, இது ஒரு தடவை இந்த மாதிரி போச்சுனாலே செகண்ட் பிளாக் போனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் we have some issue in that machine சொல்லிட்டு. பாருங்க, என்னால கனெக்ட் பண்ண முடியுதா? முடியல. சேம் வே அப்படியே நான் என்ன பண்றேன், இதுதான் என்னுடைய பப்ளிக் சர்வர். ஓகேங்களா? என்னதா ஸ்டில் நவ் கிளியருங்களா? யா கிளியர். ஓகே. இது ஒரு விண்டோஸ் மிஷின். விண்டோஸ் மிஷின்னா என்ன இருக்கும், டிஃபால்ட்டா RDP கனெக்ஷன் இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் a second. நீங்க மேக் ஷூர் இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் இல்லைங்களா, அதை என்ன பண்ணிக்கங்க, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கங்க. தென் யூ கெட் a better idea. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 82.1 தான். இதுக்கு உள்ளார போயிட்டு தான் நீங்க இதை ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ரெண்டுமே RDPன்றதால உங்களுக்கு எதுல ஒர்க் ஆகுது, இந்த 82.192ன்றது என்னுடையது. ஓகேங்களா? இதை மினிமைஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே போயிடும். ஏன் சொல்லுங்க, ஏன்னா ரெண்டுமே அதுக்குள்ளார தான் இருக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமைசிங். ஓகே. இப்போ வந்து இதுல இங்க பாருங்க, இதுல வச்சு புரிஞ்சுங்க. இதுல எனக்கு நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னா இது என்னுடைய லேப்டாப் உடையது. ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்றேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணேன். இப்ப பாருங்க, அந்த விண்டோஸ்லாம் இருக்கா கீழே, இவ்வளவு நேரம் ஓப்பன் பண்ணதில்ல. அப்ப இது எதோடைய விண்டோ, நம்மளுடைய பப்ளிக் மிஷினுடைய விண்டோ. ஓகேங்களா? அதுல இருந்து தான் நான் இப்போ RDP எடுக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய சாரி, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது பாஸ்வேர்ட். ஜஸ்ட் a second. நம்மளுடைய
பப்ளிக் ஐபி தான் இதுல இருந்து காப்பி பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய பப்ளிக் ஐபி. கரெக்டா? சரி, பிரைவேட் ஐபி காப்பி பண்ணிக்கிறேன். இங்க போயிட்டு ஆர்டிபி கனெக்ஷன்ல போயிட்டு கனெக்ட்னு கொடுக்குறேன். பாருங்க, ஒரே தடவையில் என்ன வந்துருச்சு, யூசர் நேம் டேக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, நம்மளுடைய ஸ்கோப் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா? யார் வேணாலும் வந்து நம்மளுடைய பிரைவேட் மிஷினை, பிரைவேட் சப்நெட்ல கிரியேட் பண்ணிருக்க ஒரு மிஷினை அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்தேன்னா ஆர்டிபிக்குள்ளார இன்னொரு ஆர்டிபி, அப்போ மொத்தமா இப்ப எனக்கு எத்தனை ஆர்டிபி இருக்கும், 3 ஆர்டிபி ஓபன் பண்ணிருப்பேன். புரியுதா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், என்னுடைய பப்ளிக் சப்நெட் கனெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், பப்ளிக் உள்ளார போயிட்டு பிரைவேட் சப்நெட் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஸ்டில் நவ் கிளியருங்களா ஆல் கைஸ்? எப்படி நம்மளுடைய விபிசி பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நடக்கும்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று சொன்ன சேம் தான். ஓகேங்களா, என்னுடைய பப்ளிக் ஐபில என்னுடைய வெப் சர்வர் இருக்கும். ஓகேங்களா, இந்த பிரைவேட் சப்நெட்ல என்ன இருக்கும், என்னுடைய டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும். ஓகேங்களா, அப்ப டேட்டாபேஸ் சர்வரை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணுவாங்களா? முடியாது. என்னுடைய பப்ளிக் ஐபி வழியா வந்தா மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, என்னுடைய பப்ளிக் ஐபி நான் யாருக்கு அசைன் பண்ணிருப்பேன், சாரி பப்ளிக் சப்நெட்ல இருக்க சர்வரை யாருக்கு அசைன் பண்ணிருப்பேன், என்னுடைய இன்டர்னல்ல இருக்க யூசர்ஸ்க்கு மட்டும்தான் நான் அசைன் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, அப்ப அந்த மிஷின் வழியா வந்தா மட்டும்தானே இதை அக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு இன்னொன்னு செக் பண்ணிட்டேன். குரோம் இருக்கா டிஃபால்ட்டா இதுல? எட்ஜ் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தான், இப்ப அவனே தனியா ஒரு ப்ரௌசர் வந்துடும். மேக்ஸிமம் அதை சப்போர்ட் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். பாருங்க, இது எந்த சீரியஸ்ல இருக்கு, மிஷின் 10.0.2 இருக்கு. தட் மீன்ஸ் இது வந்து பிரைவேட். ஓகேவா, ஓப்பன் ஆனா இல்லையா, நீட்டு மைக்ரோங்க, மீடியமா தான் இருக்கு, ரொம்பலாம் ஃபாஸ்டா இருக்கு. ஓகேவா, அதுவும் இல்லாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது சொல்றேன். ஆனா டேரக்டா இதெல்லாம் கேட்கலாம். ஸ்டார்ட் வித்அவுட் மை டேட்டா கன்ஃபார்ம். இவ்வளவு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா நான் ஒன்று ஓப்பனே பண்ணிருக்கேன். ஆயிடுச்சு போல ஒரு ஐடியா. ஜஸ்ட் செகண்ட், எதுக்காக வந்தேன்றதை சொல்லுவேன். போயிட்டு google.com அடிச்சிருக்கா இவ்வளவு நேரம் எடுத்துக்குது. என்னாச்சு பாருங்க, உங்களுக்கு இன்டர்நெட் வந்திருக்கா? இது என்னுடைய பிரைவேட் சப்நெட். அதையும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நான் என்ன பண்றேன், இந்த ரிமோட் டெஸ்க்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிட்டு இதுல மைக்ரோசாஃப்ட் ஓப்பன். இது 1.12. தட் மீன்ஸ் இது வந்து பப்ளிக். ஓகேங்களா, இதுலயும் அதே சேம் தான் கேட்பேனா? இல்ல, நான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணதே பப்ளிக்ல தான் ஓப்பன் பண்ணணும். இல்ல இட்ஸ் டேக் டைம். இது நம்ம டாபிக்கா பார்க்கும்போதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. கிரியேட் பண்றது நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரியேட் பண்ணும்போது இட்ஸ் அ வெரி ஈஸியர். ஓகேங்களா, ஆனா இட்ஸ் அ மோர் பவர்ஃபுல். எவ்வளவு ஈஸியா இருக்கோ அவ்வளவும் இது பவர்ஃபுல்லானது. ஓகேங்களா, பிபிசி கிரியேட் பண்றது ரியல் டைம்ல. இதை நீங்க போயிட்டு ஆஸ் அ கிளவுட் ஆர்கிடெக்ட் நாம கிரியேட் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, 70% to 80% நான் சொல்லுவேன். ஓகேங்களா, நாம கிரியேட் பண்ண மாட்டோம் இதை. ஓகேங்களா, பிகாஸ் ஆர்கிடெக்ட் தான் இதை கிரியேட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் லெவல் திங்ஸ். நெட்வொர்க்கிங்கிறது ஆர்கிடெக்ட் லெவல்லே முடிச்சிருவோம். ஓகேங்களா, உங்களுக்கு மோஸ்ட்லி வராது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரியே என்ன சொல்லிக்கலாம்,
நான் இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நான் என் டீம்மேட் கிட்ட கேட்டு ஐ ஜஸ்ட் இன்வால்வ் இட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 3 years போட்டுட்டு இருக்கிற எல்லாமே போட்டோம்னா கொஞ்சம் டவுட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஓகே, இது புரியுதுங்களா? இப்போ என்னால கூகுள் என்னுடைய பப்ளிக் சப்நெட்ல அக்சஸ் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு பிரைவேட் சப்நெட்ல இந்த மாதிரி இன்டர்நெட் வேணும்னா என்ன சொல்லலாம், போயிட்டு ஆட் கேட்வேவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஓகேவா? ஸ்டில் கிளியர்ங்களா? ஆன்லைன் கைஸ் உங்களுக்கு Yes, bro. Clear, bro. ஓகே ஓகேங்க, தட்ஸ் இட்ங்க. விபிசில நமக்கு இவ்வளவுதான். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சலாமா? ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா விபிசில? ஆர் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஏதாச்சும் ஒரு சர்வீசஸ்ல? நான் உங்களுக்கு இப்போ இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். இந்த விபிசி இந்த ஸ்லைட்ல அது அவ்வளவா உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நீங்க லேர்ன் பண்றதுக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி நம்ம கிரியேட் பண்ணோன்ற இது மட்டும் தான் இருக்கும். இந்த நோட் பேட் பிளஸ் பிளஸ்ல வேணா எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும் இந்த இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, நேட் கேட்வே கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரைவேட் சப்நெட்டோட அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்துச்சா இல்லையான்னு செக் பண்றது தான் 9th and 10th ஸ்டெப். இது வேணும்னா நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா மேக் ஷூர் ட்ரை பண்ண உடனே என்ன பண்ணிருங்க, தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா கண்டிப்பா இது வந்து சார்ஜபிள். ஏன்னா நேட் கேட்வே யூஸ் பண்ணீங்கன்னா பர் செகண்டுக்கு அவன் பில் பண்ணுவேன். நேட் கேட்வேக்கு அவ்வளோ பவர். ஓகேங்களா? இங்க ஃபர்ஸ்ட் இந்த 8 பாயிண்ட்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஓகேங்களா? இந்த 8 பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டா ஒர்க் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ட்ரை பண்றதா ஜஸ்ட் ட்ரை. ஓகேங்களா? ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் 100 rupees ஆர் 200 rupeesனா ஜஸ்ட் யூ ட்ரை திஸ். ஓகேங்களா? ஆன்லைன் கிளியருங்களா? Yeah, okay. Okay, then we have a class for Monday. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல் நான் உங்களுக்கு குரூப்லேயே சென்ட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? என்னென்ன டேஸ்ல நமக்கு கிளாஸஸ் இருக்கு, என்னென்ன கிளாஸ் கவர் பண்ண போறோம் அப்படிங்கறது ஐ ஜஸ்ட் ட்ராப் இட் இன் அவர். ஓகேங்களா? சேம் வே நான் டாஸ்க்கும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? டாஸ்க்லாம் ஒர்க் பண்ணி பாக்குறீங்களா கைஸ்? Yeah. ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க டாஸ்க் ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இட்ஸ் வில் பி ஈஸியர் ஃபார் டெவாப்ஸ். ஓகேங்களா? நீங்க டெவாப்ஸ் போயிட்டீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஏடபிள்யூஎஸ் பண்ணும்போதே நீங்க பண்ணுறீங்க. ஏன்னா நீங்க அங்க மினிமல் டூல் தான் படிப்பீங்க. ஓகேங்களா? 6 to 10 டூல்ஸ் தான் நீங்க டெவாப்ஸ்ல படிக்க போறீங்க. ஓகேவா? ஆனா ஏடபிள்யூஎஸ்ல யூ ஹாவ் அ ஹியூஜ் டாபிக்ஸ் நீட் டு லேர்ன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு புரிஞ்ச மாதிரியா இருக்கும், செம்ம ஈஸியா இருக்கும். நம்ம டெவாப்ஸ் போயிட்டோம்னா இது மறந்துடும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? எல்லாருமே ஹியூமன் தானே. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மேக் ஷூர். ஓகேங்களா?